ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம். என்ன தெரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம இட்டலியிலிருந்து ஒரு செம ஐட்டம் இறக்கியிருக்கோம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஸோ இதை எல்லாரும் ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒயிட் பாஸ்தான்னு சொல்லுவோம். ஏம்னா How do I tell you? அப்புறம் இந்த மாதிரி குக்கிங் ஸ்டுடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போ ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஆயில் இது சேர்த்து 2 பேருக்கு ஏற்றாப்புல ஒரு 3/4 கப் பாஸ்தாவை நாங்கள் வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பாஸ்தாக்கான ஃப்ளேவர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் பட்டர் போட்டு அது கூடவே நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தா பூண்டை ஆட் பண்ணிக்கணும். பூண்டு வாசனை வந்ததும் இதில் இப்போ நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த குடமிளகா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். ஸோ குடமிளகா நல்லா கலர் மாதிரி வந்ததும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டினா வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். ஒரிகானோ ஆர்கானோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு 1/2 ஸ்பூன் ஆர்கானோ ஆட் பண்ணிக்கணும். அடுத்து சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம நல்லா வேக வச்ச பாஸ்தாவை இதில் தட்டி விட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடணும். அடுத்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு ஐயோ மீண்டும் மீண்டுமா ஒரு 1/4 கப் பால் ஊற்றிட்டு பால் கொஞ்சம் சூடாகி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மைதாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் கட்டி ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானோ, சில்லி ஃப்ளக்ஸ், அப்புறம் க்ரீம் சீஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாஸ்தா வேக வைக்கும் போதே உப்பை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணால் போதும். ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டச்சுக்கு இதில் 2 ஸ்லைஸ் சீஸை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ளேவராக ஆட் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை இதில் தட்டிட்டு நல்லா ஒயிட் சாஸ் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டு இறக்குனா போதும். இட்டாலி ஸ்டைலில் ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.